நாகராஜ சோழன் யூடியூபர் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். உற்ற நண்பர் என்று யாரை சொல்வோம்? நெருக்கடியான நேரத்தில் ஆபத்தான சூழ்நிலையில் கை கொடுத்து தோள் கொடுப்பதுதான் உற்ற நண்பர் என்று சொல்வோம். ஆனால் அரசியலில் காங்கிரஸ் செயல்பாடு முகம் சுளிக்க வைக்கிறது. அதாவது ஒன்று சொல்ல குறிப்பிடுகிறேன். நிதிஷ்குமார், தேஜாஸ்தி, லாலு கூட்டணி வைத்து, காங்கிரஸோட கூட்டணி வைத்து ஓட்டை வாங்கிட்டு பிஜேபி கூட போன போது நாமெல்லாம் என்ன சொன்னோம்? சந்தர்ப்பவாத அரசியல்னு சொன்னோமா? இப்போ திமுக மும்முனை போட்டியில், அதாவது தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு சீட்டு ஒதுக்கி 5 சீட்டு எதால் வந்தது? திமுக கூட்டணியால் வந்தது. அதை ஜெயிச்சுட்டு வெக்கமே இல்லை, எந்த ஒரு வெக்கமே இல்லை, இப்பாட்டுக்கு வேறு கட்சியில் போய் பயணிக்கிறாங்க. இது ஒரு பக்கத்து இருக்கட்டும். அதாவது நன்றின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த நன்றி யாருக்கு தெரியுமா இருக்கணும்? ராகுல் காந்திக்கு இருக்கணும். அதாவது சந்திரசேகர் ராவ், கெஜ்ரிவால், மம்தா பானர்ஜி இவங்கெல்லாம் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஐயா வீட்டுக்கு தனியாக நம்ம ஒரு கூட்டணியை அமைப்போம், தனியாக ஒரு இதை அமைப்போம்னு சொல்ல போது, காங்கிரஸ் இல்லாமல் ஒரு கூட்டணியை நாங்கள் அமைக்க மாட்டோம் அப்படின்னு தலைவர் மு.க. ஸ்டாலின் ஐயா சொல்லியிருக்கார். இது அரசியல் நாகரிகமானது. அரசியலை அவர் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த கற்றுக் கொடுத்தது அடிப்படையில் தான் இன்றைக்கி இந்தியா கூட்டணின்னு மத்தியில் இருந்தது. இப்படி துரோகம் செய்பவர்கள்லாம் கூடவே அவர் வச்சிருந்திருக்கிறார். அது மிகப்பெரிய வேதனை அளிக்கிறது. காங்கிரஸ் ஒரு நாகரிகம் இல்லாத இருக்கிறது. ஆனால் யதார்த்தமான ஒரு சூழ்நிலையை, அரசியலை, எவ்வளவோ நெருக்கடிகளை தாங்கி மு.க. ஸ்டாலின் ஐயா இன்றைக்கு இருக்கிறார். இன்றைய நிலவரப்படி அவர் அருமையாக ஒரு அரசியல் நாகரிகம் தெரிந்த தலைவர் வழியில் நடந்தவர் மு.க. ஸ்டாலின் ஐயா. இன்று கூட அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? நாங்கள் எந்த சூழ்நிலையும், எந்த நெருக்கடி வந்தாலும் நாங்கள் தாவேக்காவை நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் இந்த மகளிருக்கான ஊக்கத்தொகையும் காலை உணவு திட்டத்தையும் நீங்கள் தொடரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நாங்கள் பெரும்பான்மையான எதிர்க்கட்சியை நாங்கள் தொடருவோம் என்று அருமையாக சொல்லியிருக்கிறார். இந்த அருமையான தலைவரை மக்கள் நிராகரித்திருக்கிறது. அது மக்கள் பின்பு புரிந்து கொள்வார் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்தினால தான்